கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரைக்கும் 40 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கிறது. கோப்பை வாங்காத அணிகள் ஏதாவது கோப்பை வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் எல்லாரும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜிடிடிசி 8 போட்டியில் விளையாண்டு 12 பாயிண்டில் வலுவாக இருக்காங்க. அடுத்த இடத்துல ஆர்சிபி 10 பாயிண்ட்டு, பிபிகேஎஸ் 10 பாயிண்ட்டு, எல்எஸ்ஜி 10 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் மேலே கீழே போகிறாங்கன்னு. இன்றைக்கி ஆட்டத்தை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சுக்கும் போட்டி. எஸ்ஆர்ஹெச்சுக்கு இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதிரடி தான். மும்பை இந்தியன்ஸு படிப்படியாக மேலே ஏறணும்னு பார்ப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடந்த 2 போட்டியிலையும் நம்ம மீள்பார்வை பார்க்கல. அதனால் கேகேஆர் ஜிடிக்கு இடையில் நடந்த போட்டியில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துருவோம். இதில் ஜிடியை பொறுத்தளவுக்கு நம்ம சிறந்த வீரர்கள்னு சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், முகமது சிராஜ், ரஷீத் கான் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் சுப்மன் கில் 90 ரன்கள் அடித்தார். 55 பாலுக்கு 10 4 3 6. ஜாஸ் பட்லர் நாட் அவுட்டு, 23 பாலுக்கு 41 ரன்னு 8 4 அடித்தார். அதே போல் ஷாருக் கான் கடைசி நேரத்தில் 5 பாலில் 11 ரன்னு 1 6 விளாசினார். ஸோ நம்ம கணிச்ச வீரர்கள் தாண்டி சாய் சுதர்சன் அவர் சிறந்த விளங்குறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறது, கன்சிஸ்டன்சியாக விளையாடுறது தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம கணிப்பை தாண்டியும் விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் பெருமையாக நான் சொல்கிறேன் சாய் சுதர்சனை பொறுத்தளவுக்கு. ஜிடி பவுலிங் பொறுத்தளவுக்கு நாம் கணித்தவங்க முகமது சிராஜ் 1 விக்கெட் எடுத்திருந்தார், 4 ஓவர் 32 ரன் கொடுத்து. அதே போல் ரஷீத் கான் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது அந்த அன்றைக்கி கூடுதல் பலமாக இருக்குது. முதல் ஹாஃபில் சிறப்பாக இல்லை, இப்போ 2வது ஹாஃபில் நல்ல சிறப்பாக ஃபார்முக்கு வந்திருக்காரு. 4 ஓவரில் 25 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. சாய் கிஷோரும் பார்த்திங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருக்கார், 3 ஓவருக்கு 19 ரன்னு 6.3 ரன் ரேட்டில். இது இல்லாமல் பிரசித் கிருஷ்ணாவும் இஷாந்த் சர்மாவும் கூடுதலாக போடுறது அந்த அன்றைக்கி கூடுதல் பலமாக இருக்குது. ஜிடி பேட்டிங் பவுலிங்கில் வலுவாக காணப்படுது. அதே போல் கேகேஆரில் சிறந்த வீரர்கள் சுனில் நாராயண், அஜின்கே ரஹானே, ரகுவன்ஷி, வருண் சக்கரவர்த்தி, நோக்கியா, ஹர்ஷித் ராணாலாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நாம் கணித்த அத்தனை வீரர்களும் சிறப்பாக செயல்படலை. இதில் சுனில் நாராயண் 17 ரன்கள் அடிச்சிருந்தார், அஜின்கே ரஹானே 50 அடிச்சிருந்தார். இது 2 பேர் தான் சிறப்பாக செயல்பட்டாங்க பேட்டிங்கில். ஸோ நம்ம கணிச்ச வீரர்கள் சிறப்பாக செயல்படாத பட்சத்தில் அவங்க தோல்வியை தழுவுறாங்கங்கிறத நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை கணிச்ச வீரர்கள் சிறப்பாக செயல்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதிர் டீமில் கணித்தவங்க இவங்ககிட்ட ஆதிக்கம் செலுத்தி இவங்க விக்கெட்டையோ அல்லது இவங்க ஓவர்லேயோ அடிக்கிறதுனால மாறுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இவங்களுடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஹர்ஷித் ராணா சிறப்பாக செயல்படுவார்னு கணிச்சிருந்தோம். 1 விக்கெட் எடுத்தார், ஆனால் ரன்கள் வாரி வழங்கிட்டார். வருண் சக்கரவர்த்தி நிறைய நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் 9 ரன் 8.2 ரன்கள் கொடுத்தது தான் இந்த அணிக்கு பின்னடைவாக போய் இவங்க தோற்றதுக்கு காரணமாக நம்ம சொல்லியே ஆகணும். அடுத்து இன்னொரு டீமு 40வது மேட்ச்சு, இந்த போட்டியும் கடந்திருக்கு நேற்று. அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு பார்த்துருவோம். இதில் ரிஷப் பண்ட் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கிறது. எல்ஐஜியை பொறுத்தளவுக்கு மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், பதோனி, சிங், ரதி, சர்துல் தாக்கூர், மயங்க் யாதவ் இவங்களாம் செயல்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதில் பேட்டிங்கில் மட்டும் மிச்சல் மார்ஸ் 45 ரன்கள் அடிச்சிருந்தார், பதோனியும் 36 ரன்கள் அடிச்சிருந்தார் இம்பேக்ட் பிளேயராக. மற்ற வீரர்கள்லாம் பவுலர்லாம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும், பெருசாக சாதிக்கும்படி இல்லை. அப்போ பேட்டர்கள் நம்ம கணித்த பேட்டர்கள் சிறப்பாக ஒரு 2 பேர் செயல்பட்டுருக்காங்க. விக்கெட் எடுக்கணும் மெயினாக. ஏன்னா சர்துல் தாக்கூர் 14 ரன் ஓவர் கொடுத்தாரு, ரதி கூட அவர் 6 ரன் ரேட்டில் தான் கொடுத்தாரு. அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவர் ஓவரை நல்லா பார்த்து ஆடிடுறாங்க மக்கள். அதனால் விக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் எல்ஐஜி இந்த போட்டியில் தோற்றதுக்கு காரணமாக இருந்தது. அதே போல் வெற்றி பெற்ற அணி டிசியை பொறுத்தளவுக்கு நாம் கணித்தது ஃப்ரேசர் மெக்கருக்கு, கேஎல் ராகுல், ட்ரைஸ்டன் ஸ்டப்பு, மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் கணிச்சிருந்தோம். இதில் கேஎல் ராகுல் நல்லா விளையாண்டுருந்தார், 57 ரன்கள் 42 பாலில் 3 4 3 6 நல்லா விளையாண்டார். அக்சர் படையிலும் கேப்டன் தன் பங்கை உணர்ந்து 20 பாலில் 34 ரன் 1 4 4 6 அடித்தார். அடுத்தபடியாக அபிஷேக் குரல் நம்ம கணிக்கலினாலும் கூட அவருக்கு இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக இருந்திருக்கிறது. 51 ரன்கள் 50 அடித்தது பலம் அந்த அணிக்கு.
அதே போல் பவுலிங்கு நம்ம கணிச்ச வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிட்சல் ஸ்டார்க்கு 4 ஓவரில் 25 ரன் 1 விக்கெட் எடுத்திருந்தார், சிறப்பு. விப்ராஜ் நிகம் அதிக ரன்கள் கொடுத்துட்டாரு, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. குல்தீப் யாதவும் அதிக ரன்கள், அவரோட ஸ்டாண்டர்டுக்கு விக்கெட்டே எடுக்காமல் இருக்கிறதோ கொஞ்சம் சிறப்பு இல்லை. அப்போ மிட்சல் ஸ்டார்க்கு தான் நம்ம கணிச்சதில் சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. அப்போ பேட்டிங் பவுலிங் சிறப்பாக ஓரளவுக்கு பண்ணதுனால தான் டிசி அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லணும். இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு ஹைதராபாத்தில் நடக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் அடுத்து மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான போட்டி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வாழ்வாசாவா போட்டி, ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம். அதுவும் அவங்களுக்கு சாதகமான மைதானத்தில் விளையாடுறதுனால சிக்ஸர் மலை பறக்க போகிறது உறுதி. அந்த இதை முறியடிப்பாங்களா மும்பை இந்தியன்ஸ்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. நீயா நானாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் மும்பை இந்தியன்ஸும் இதற்கு முன்பாக 24 முறை மோதியிருக்காங்க. அதில் எஸ்ஆர்ஹெச் 10 முறையும் மும்பை இந்தியன்ஸ் 14 முறையும் ஜெயிச்சிருக்கு. அப்போ மும்பை இந்தியன்ஸோட ஆதிக்கம் அங்கே இருக்கிறது. அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ்ஆர்ஹெச் 277 ரன்கள் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக அடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக 246 அடிச்சிருக்காங்க. குறைஞ்ச ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ்ஆர்ஹெச் 96க்குள்ளே சுருள்றாங்க, மும்பை இந்தியன்ஸ் அதை விட கம்மியாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட் வின்னர் மும்பை இந்தியன்ஸ். அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் நியூமராலஜி எண் 1, பிரமிடியன் 7 வர்றது, அது பேடாக இருக்கிறது. அப்போ சன்ரைசர்ஸ்க்கு டீமோட பேர் அவ்வளோ சாதகமாக இல்லைங்கிறது தான் உண்மை. அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2-1 வருது, வெரி குட்டாக இருக்கிறது. டீம் நேம் மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் 5 முறை கோப்பை அடிச்சிருக்காங்க. இப்போயும் கீழே விழுந்து மேலே எழுந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்துலேயும் ஜெயிச்சாங்கன்னா மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செக்மெண்ட் வின்னர் மும்பை இந்தியன்ஸ். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு சிறப்பு இல்லை. ஏன்னா நியூமராலஜி எண் 8, பிரமிடியன் 4 வருது, அது பேடாக இருக்கிறது ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தளவுக்கு. அதே இது பேட் கமின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நியூமராலஜி எண் 3, பிரமிடியன் 5 வர்றதுனால மீடியமாக இருக்கிறது. அப்போ இந்த கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லீட் பண்ணுறதுல பேட் கமின்ஸுக்கு சிறப்பான அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ மும்பை இந்தியன்ஸை காட்டிலும் ஹர்திக் பாண்டியாவை விட பேட் கமின்ஸ் சிறப்பாக செயல்படுறதுனால இந்த செக்மெண்ட்டோட வின்னர் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லலாம். டுடே லக்கி யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச அடிப்படையில் 41வது போட்டி முடிவில் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு சாதகம். ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் எஸ்ஆர்ஹெச். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சோடைய அதிபதி கதிர் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு பின்னடைவு. மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி எஸ்ஆர்ஹெச் தலைமையில் உட்காந்து தன் வீட்டே பார்க்கறது, சேய் அங்கே உட்கார்ந்துருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. வீறு கொண்டு விளையாடக்கூடிய அமைப்பு மும்பை இந்தியன்ஸுக்கு உண்டு. எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்தில் விரையாதிபதி மதியே போய் உட்கார்ந்துருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு சிறப்பு இல்லை. அதே போல் மும்பை இந்தியன்ஸுக்கும் விரயஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது நஷ்டம் சேதாரத்தை காட்டுது. ஆனாலும் இன்னும் கவிக்கிறதுக்கு 2 பாகை இருக்கிறதுனால ஒருவேளை தோக்கிற மாதிரி கடைசி நேரத்திலையாவது மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக இருக்குங்கிறது தான் இது சொல்ல வருது. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதி 2 பேரும் ஒருத்தர் தான். நீசமாகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் தலைமையில் யாராவது உட்காந்துருக்காங்களான்னா குரு பார்வை மட்டும் இருக்கிறது. ஆனால் மும்பை இந்தியன்ஸோட தலைமையில் சூரியன் பார்வை இருக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு கூடுதல் பலமாக சொல்லப்படுது. ஆனாலும் எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதும் எஸ்ஆர்ஹெச்சோட லாபாதிபதி நீச்ச பங்கமாகிறதும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதன் அதிபதி 12ல் போய் மறைகிறது சிறப்பு இல்லாமல் இருக்கிறது. ஸோ இது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் கொஞ்சம் கூடுதல் பலம். அப்போ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் மீ&யூ டீம் நேமு ஜாமக்கோலில் மும்பை இந்தியன்ஸ் சாதகம். கேப்டன் நேமு டுடே லக்கி நஷ்ட ஜாதகம் கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பலமாக இருக்கிறதுனால இந்த போட்டி மதில் மேல் பூனை மாதிரி இருக்கும். 2 பக்கமாக இங்கே இந்த பக்கமாக அந்த பக்கமானு இருந்து கடைசியில் முடிவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக போகிற மாதிரி இருக்குது. எஸ்ஆர்ஹெச் சொந்த மைதானமாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக முறியடிக்கக்கூடிய அமைப்பும் திறமையும் இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸுக்கு கூடுதலாக இருக்கிறதுனால இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு 10 பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா
எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், பேட் கமின்ஸு, ஜீசன் அன்சாரி, முகமது சமி இவங்கெல்லாம் தங்களுடைய பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்னால் அந்த அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக இருப்பாங்க. அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸு, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, மிச்சல் சாட்னர், தீபக் சகர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் 40 போட்டிகள் முடிஞ்சிருக்கின்றன. 40 போட்டியில் நம்ம 18 போட்டிகளை ஜெயிச்சு 45 வெற்றி சதவீதத்தை தொடர்ந்து தீர்மானிச்சிருக்கோம். ஸோ ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.